அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஷ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வீடியோ தான் எடுத்திருந்தது. நேற்று வீடியோ லேட்டாக போட்டுவிட்டேன். அதோட அது டவுன்லோட் ஆகவே இல்லை. திரும்ப காலையில் அதை எடிட் பண்ணி திரும்ப போட்டுவிட்டேன். அது எனக்கு 5 மணிக்கு காலையில் 5 மணி டைம், இல்லைன்னா நைட்டு 10 மணி டயத்துக்கு தான் போடுறது. அது அந்த இடப்பட்ட டயத்தில் போட்டோன்னா ஓடவே ஓடாது, ரீச் ஆக மாட்டேங்கி, சும்மாவே ஸ்மாராக தான் ஓடும். நேற்றுக்கு என்ன வீடியோனா, நேற்று சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் கொஞ்சம் பொரிச்சு பாவக்காய் முட்டைக்கோஸ் பொரியல் தான். காலையில் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி நேற்றுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி நம்மளோட என்ன பேச போகிறோம்னா, இது யூடியூப் சேனல் புதுசாக தொடங்குறவங்க தொடங்கலாமான்னு 2-3 பேர் கேட்டாங்க என்கிட்ட. யூடியூப் புதுசாக தொடங்கணும்னா தொடங்கலாம். நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும். என்ன கண்டென்ட் நம்ம கொண்டு வரோமோ அதை விடாமல் அதே கண்டென்ட்லேயே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரீச் ஆயிரும். இப்போ நான் ராஜிசிவா விலாக்னு தான் வச்சுருக்கேன். நான் விலாக் மாதிரி எடுத்து போடலாம், அப்படி தான் போட்டுட்ருக்கேன். சமையலுமே நான் குறிப்பும் போடலை, சும்மா வீட்டில் என்ன நடக்கோ அதை தான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்க. மற்றபடி எங்கேயாவது ஊர்களுக்கு போனோம், அப்புறம் கோயிலுக்கு போனேன், அப்படி தான் போட்டுட்ருக்கேன். நம்ம என்ன கண்டென்ட்னா, நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம், சமையல்னால் சமையல், விலாக்னால் விலாக்கு, அப்படி எடுத்து போடுறதுனாலும் போடலாம், ரீச் ஆகும். நல்லா நமக்கு விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் மானிட்டேஷன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நமக்கு டாலரும் ஏற ஆரம்பிச்சிரும். அதனால் வீடியோ நீங்கள் யூடியூப் சேனல் தொடங்குறவங்க தொடங்க, மெயில் ஐடி வச்சு. அதுக்கப்புறம் நேற்று கிளைமேட்லாம் சரியே இல்லை பார்த்துக்கோங்க. துணியெல்லாம் காயவே மாட்டேன்ருச்சு. மழை மேகமாக இருந்து இன்றைக்கி மத்தியானம் வரை காஞ்சிருக்கு. நேற்று போட்டது காயவே இல்லை பார்த்துக்கோங்க, எப்படியோ இருக்குது. அது மழை வந்தாலும் ஒரு மாதிரியா இருக்குது. மழை வந்தாலும் சரின்னு இருக்கலாம், மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அப்படியே சப்பாத்திலாம் போட்டோம்னா வேர்த்து உழுவுது பார்த்துக்குங்க. சப்பாத்தி ஒரு ஆளுக்கா 2 ஆளுக்கா எல்லாருக்கும் போடணும்ல, வேர்த்து உழுவுது. இப்படி கிளைமேட் இருக்க வெக்கையாக இருக்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது. அதுக்கு ஒன்றும் நல்லா அடித்து மழை பெஞ்சிடணும், இல்லைன்னா வெயில் அடிக்கணும். வெயில் அடித்தாவாது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழைக்கு பதிலாக வெயிலை தாங்கிடலாம். ஏன்னா 2 இல்லாமல் ரொம்ப புழுங்குது. பாருங்கள், இந்த கடை ஏற்கனவே மட்டை கடைக்கு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதான் நல்லா ரீச், நல்லா இதாகுது, போனி ஆகுது. போட்டோம், நல்லபடியாக போனி ஆகட்டும். ஆனால் கடை வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு, வெளிச்சமாக வீட்டுக்கு ஏற்றாப்புல வச்சுருக்காங்க, நல்லா ஓடுது. கனவா, நண்டு ஃப்ரை எல்லாமே ஃப்ரை தான். கனவா ஃப்ரை, நண்டு ஃப்ரை, இறால் ஃப்ரை, முட்டை ஃப்ரை, எல்லாமே ஃப்ரை. அப்புறம் முட்டை தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாமே விற்காங்க கடை. தூத்துக்குடியில் இருக்கிறவங்க இந்த கடையில் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் நான்வெஜ் இதெல்லாம் எடுக்க மாட்டோம், இல்லைன்னா நாங்களும் போய் சாப்பிடலாம். தூத்துக்குடியில் இந்த பசங்கள்லாம் நிறைய பேர் என் வீடியோ பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க கடை தான். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் தொடங்குறவங்க தொடங்கலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். அவங்கவுங்க மெயில் ஐடியை போட்டு தான் தொடங்க போகிறீங்க. ஆனால் வீடியோ மட்டும் விடாமல் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ரீச் ஆயிரும். நான்லாம் இடையில போடாமல் இருந்தேன், இப்போ தான் போட ஆரம்பிப்பேன். ரீச் ஆனவுடனே மானிட்டேஷன் வரும். மானிட்டேஷன் வந்தோடனே டாலரு ஏற ஆரம்பிச்சிடும். $100 வர நம்ம ரூபாய் எடுத்துக்கலாம். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.